வணக்கம். வசந்த காலம் யூடியூப் சேனல் வாயிலாக ஜோதிடர் சண்முகப்பிரியன், சென்னை அடையார்லேருந்து குரு பெயர்ச்சி பலன்கள் 2025 பார்த்துக்கிட்டு வரோம். மகர ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் என்ன பண்ண போகிறாரு, பலன் செய்ய போகிறாரு அப்படிங்கிறது தான் இன்றைக்கான விஷயம். இந்த குரு பகவான் வாக்கிய முறைப்படி 11/5/2025 பெயர்ச்சி ஆகிறார். ரிஷபத்தில் இருந்து மிதுனத்திற்கு. திருக்கணிதப்படி 14/5/2025 இவருடைய பயிற்சி. இந்த பயிற்சி மகர ராசிக்கு எப்படி பண்ணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். உங்கள் ராசிக்கு இது காலம் வரைக்கும் 5ஆம் இடத்துல இருந்த குரு பகவான் 6ஆம் இடம் வருகிறார். குரு 6ல் வரக்கூடாது அப்படிங்கிறது ஒரு பொது தகவல். அந்த 6ஆம் இடத்துக்கு குரு வர்றது அவ்வளோ சிறப்பான பலன் அல்ல. பொதுவாக குரு 6ல் வந்துச்சுன்னா நிறைய பகைமையை உருவாக்கி விட்டுரும். நம்மளுடைய நெருங்கிய நண்பர் கூட ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்ம கூட கருத்து வேறுபாடாகி பேசாமல் போயிடுவாங்க. 6ல் குரு, ஊரில் பகை அப்படின்னு ஒரு ஜோதிட பழமொழியே இருக்கு. ஆனால் எல்லா ராசிக்காரர்களுக்கும் இது அப்ளை ஆகுமா அப்படின்னு பார்க்கணும். இயற்கையாகவே மகர ராசிக்காரர்களுக்கு 3, 12 அப்படின்னு சொல்லக்கூடிய 2 மறைவு ஸ்தானத்திற்கு அதிபதி இந்த குரு பகவான். இந்த 2 மறைவு ஸ்தானத்துக்கு உரிய குரு பகவான் அவர் மற்றொரு மறைவு ஸ்தானங்கிற 6ஆம் இடத்துக்கு போய் உட்கார போறாரு. அதனால ரொம்ப பெருசாக நீங்கள் பயப்பட வேண்டாம். அதனால இந்த 6ஆம் இடத்துல போய் குரு நமக்கு ஏதாவது பிரச்சனையை பண்ணுமோ அப்படின்னு பயம் இருந்ததுன்னா அதை முதல்ல தூக்கி போட்டுருங்க. பயம் வேண்டாம். இந்த குரு பகவான் 6ஆம் இடத்துல இருந்தாலும் அவர் பார்க்கும் இடம் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு முறையும் சொல்லுவோம். இப்போ இந்த மகர ராசிக்கு 10ஆம் இடத்தை குரு பார்ப்பார். 10 அவர் 5ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தை பார்ப்புவார். இந்த 10ஆம் இடம் அப்படிங்கிறது உங்களுடைய தொழில் ஸ்தானம். இப்போ இது நாள் வரைக்கும் உங்களுக்கு தொழிலில் ஏதாவது ஒரு தேக்கமாக இருக்குது, ஒன்றும் பெருசாக சரியாக இல்லை நம்ம புதுசாக ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா, தொழிலை ஆரம்பிக்கலாமா அப்படின்னு நிறையா பேர் யோசிப்பாங்க. கண்டிப்பாக செய்யலாம். உங்களை முன்னேற்றி கொண்டு வந்துடும். தொழில் நல்லா நடக்கும், வருமானமும் சிறப்பாக இருக்கும். அதில் எல்லளவும் சந்தேகம் இல்லை. ஆனால் தொழிலுக்காக நிறைய நீங்கள் முயற்சி செய்கிற மாதிரி இருக்கும். நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அலைச்சலை கொடுக்கும். நிறைய உங்களுக்கு மன ஓட்டத்தை, மனசில் கன்ஃபியூஷன்ஸையும் கொடுக்கும். ஆனால் கடைசியில் அது வெற்றியை தான் கொடுக்கும். இந்த குரு பகவானை பொறுத்த வரைக்கும் 2 இடங்கள் இது இல்லாமல், அதாவது உங்கள் ஜீவனஸ்தானம் இல்லாமல் 2 இடத்த பார்க்குறார். ஒன்று தனஸ்தானம், இன்னொன்று விரயஸ்தானம். அப்போது நிறைய வருமானமும் வரும், அதே சமயத்தில் விரயத்தையும் ஏற்படுத்தும். உங்கள் ராசி அதிபதி சனி 2ஆம் இடத்துல ராகுவோடு சேர்ந்து உட்கார்றார். இந்த ராகு 2ஆம் இடத்துல இருக்கிறது ஒரு வித பலனை செய்யும். சனி 2ஆம் இடத்துல இருக்கிறது ஒரு பலனை செய்யும். சனியும் ராகும் சேர்ந்து 2ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கும் போது சில பேருக்கு ஏதாவது இந்த ஷேர் மார்க்கெட்டில் பணம் போடலாமா, இல்லைனா ஏதாவது ஸ்பெக்குலேஷன் பண்ணி நமக்கு பணம் கிடைக்குமா, இந்த மாதிரியான எண்ணத்தை கொடுக்கும். அதை கண்டிப்பாக செய்யக்கூடாது. இந்த குரு பார்க்கறதுனால அந்த இடம் நிவர்த்தி ஆகும். ஒரு நல்ல வழியில் உங்களுக்கு பணம் வரும். நல்ல வழி அப்படின்னா நியாயமான முறையில் நம்ம ஊதியம் ஈட்டணும். சில பேர் இந்த லஞ்ச பணம் இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அது நமக்கு வேண்டாம். அந்த மாதிரி பணம் வருவது நம்மளை கீழே பிடிச்சி தள்ளிடும். நியாயமான முறையில் நமக்கு அதிகமாக ப்ராஃபிட் இல்லைனாலும் கொஞ்சமாக சம்பாதிச்சாலும் மனநிறைவோடு சம்பாதிக்கணும், தூங்கணும். அப்போது மனநிறைவான ஒரு வருமானத்தை கொடுக்கும், நல்ல தூக்கத்தை கொடுக்கும். ஏன்னா இந்த 12ஆம் இடத்தை குரு பார்க்கும்போது ஆரோக்கியமாக நம்ம இருப்போம், ஆரோக்கியத்தோடு தூங்குவோம், நல்ல தூக்கத்தை கொடுக்கும். சில பேருக்கு தூக்கமே துக்கமாக மாறிடும். அப்போ இந்த மாதிரி லஞ்ச லாவண்யத்தால் நம்ம ஒரு பணம் சம்பாதிச்சோம்னா தூக்கம் துக்கமாக மாறிடும். அப்போ இந்த குரு 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவை பார்ப்பதால் நல்ல வருமானமாக இருக்கும், நல்ல முறையில் சம்பாதிக்கப்பட்ட வருமானமாக இருக்கும். அதனால் நித்திரை நல்லா இருக்கும். நித்திரை நல்லா இருந்தால் ஆரோக்கியமாக இருப்பீங்க. ஆரோக்கியம் நல்லா இருந்தால் அடுத்த நாள் நல்லா வேலைக்கு போவீங்க. அப்போ இது ஒரு சிறப்பான பலனை கொடுக்கும். திருமணமாகி கணவன் மனைவி இடையே ஏதாவது கருத்து வேறுபாடு இருந்தால் அது சுமூகமாகும். அதேமாதிரி பிரிந்த கணவன் மனைவி ஒன்று கூடக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க சார், கோச்சிக்கிட்டு போயிட்டாங்க, எப்போ சார் வருவாங்கன்னு சில பேர் கேட்பாங்க, சில ஆண்கள். அப்போது இந்த நேரத்தில் கணவன் மனைவி ஒற்றுமையாக குடும்பம் நடத்துறதுக்கான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னா இப்போ நல்லா நீங்கள் சம்பாதிக்கிற நேரமாச்சு இல்லையா, அதனால் அயல் தேசம் போய் ஒரு வருமானத்தை ஈட்டக்கூடிய அமைப்பையும் கொடுக்கும். வெளிநாடு போகிறதுக்கான யோகத்தையும் கொடுக்கும். மகர ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பகவான் அதிசாரத்தில் ஒரு 2 மாதம் 7ஆம் இடத்துல உட்கார போகிறார். ஐப்பசி கார்த்திகை, அது உங்களுக்கு நம்ம ஆங்கில தேதி சொல்லணும்னா 8/10/2025 இருந்து
2/12/2025 இந்த காலகட்டத்தில் உச்சம் பெற போகிறார். 7ஆம் இடத்துல வந்து குரு 7ஆம் இடம் வரும்போது இந்த நேரத்தில் நிறைய பேர் மகர ராசிக்காரர்களுக்கு திருமணம் நடந்துடும். ரொம்ப வயசாகிடுச்சு சார், நான் என் பொண்ணை வச்சுருக்கேன், மகர ராசி, அந்த பொண்ணு திருவோண நட்சத்திரம், இந்த மாதிரி ஏதாவது சொல்லுவாங்க, அவிட்ட நட்சத்திரம், இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அப்போது ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகல, 32 வயசாகிடுச்சு, பொண்ணுக்கு 33 வயசாகிடுச்சு சார், நான் என்ன சார் பண்ணாமாங்க. அந்த 2 மாதம் ஐப்பசி கார்த்திகள் நோட் பண்ணிக்கோங்க. அந்த நேரத்தில் கண்டிப்பாக கல்யாணம் நடந்தணும். ஷார்ட் டைமில் நேற்று கல்யாணத்துக்கு பையனை பார்ப்பாங்க, நாள் குறிப்பாங்க, சத்திரம் கிடைக்கலன்னா கோயிலில் போய் கல்யாணம் பண்ணோம் சார்னு டக்குன்னு கல்யாணம் முடியும். இந்த ஷார்ட் டைமில் ஒரு வரன் பார்ப்பாங்க, ஃபைனலைஸ் பண்ணிடுவாங்க. 35 வருஷம் ஆயிருக்கும், அத்தனை 10 வருஷமாக வரன் பார்த்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் குயிக் டைமில் ஒரு 2 மந்த்ஸுக்குள்ளே இந்த விஷயம் நடக்கும். அப்போ அதற்கான நேரம் ஐப்பசி கார்த்திகை. நான் சொன்ன மாதிரி 8/10/2025 8/12/2025 காலகட்டத்தை விட்டுறாதீங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இது ஒரு அற்புதமான நேரம். இதை இன்னும் நம்ம வலுவேற்றுறதுக்கு திருச்செந்தூர் சென்று முருகனை வழிபடுவது இந்த காரியத்தை இன்னும் ஜெயமாக்கி கொடுக்கும். அதனால் இது ஒரு நல்ல பயிற்சியே.